டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்றைக்கி ஃபினான்ஷியல் சீரீஸில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக மணிமந்த்ரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போது நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இது எப்படி வேலை செய்யுது? மியூச்சுவல் ஃபண்டுன்றது இப்போ உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்டிவ் ஆஃப் மணி ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ். எல்லோரும் சேர்ந்து பணம் போடுறீங்க இல்லையா, அந்த பணம் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இன்வெஸ்டர் நிறைய பேர் அந்த பர்டிகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் எவ்வளோ அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்டாக்காக இருக்கலாம், ஆர் கமாடிட்டியாக இருக்கலாம். பியூராக ஸ்டாக் மார்க்கெட் உள்ளது ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈக்விட்டி ஓரியன்ட் உள்ள ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது கலெக்டிவ் ஆஃப் மணி ஃப்ரம் தி இன்வெஸ்டட் இன் அ பர்டிகுலர் ஸ்கீம் அப்ஜெக்டிவ். அந்த ஸ்கீமுக்கு என்ன அப்ஜெக்டிவோ அந்த மாதிரி உள்ள அப்ஜெக்டிவ் உள்ள ஸ்டாக்ஸில் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அது ஈக்விட்டி ஓரியன்டாக இருக்கும், டெட் ஓரியன்டாக இருக்கும், கமாடிட்டி ஓரியன்டாக இருக்குது. ஸோ மல்டி அசட்டு, பேலன்ஸ்டு ஃபண்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் எது கொடுக்கலாம், யாரெல்லாம் எது இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் போகிறதுக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்டை இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்றது செபி கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதுனால அண்டர் செபியோட சர்வேலன்ஸில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை டெய்லி ரிப்போர்ட்டிங்காக கொடுத்துட்றாங்க. ஃபண்ட் மேனேஜர் கொடுக்கும்போது இது கொஞ்சம் சேஃபரான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இதில் எந்த தவறு நடக்காதுன்றதுக்கு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அது நிறைய ரெகுலேட்டரி வச்சுருக்காங்க. ஆஸ் பெர் கேஒய்சி ரெகுலேட்டரி பார்த்திங்கன்னா இதில் கிளியராக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எதுக்கு அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால் எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இதை டிசைன் ஆகிருக்கு. இப்போ ஈக்விட்டி ஓரியன்ட், நான் ஹை ரிஸ்க் எடுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக என்னால் இன்வெஸ்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ண முடியலை, சம்மன் ஹேஸ் டு டூ அப்படிங்கும்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி ஓரியன்டாக ஒரு ஸ்கீம்ஸில் போகலாம். அதிலே பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஓரியன்ட்லேயே லார்ஜ் அண்ட் மிட்டு, ஃப்ளெக்ஸின்னு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, தீம் இருக்குது. அதெல்லாமே ஹை ரிஸ்க். அது 100% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். லார்ஜ் கேப் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், ஸ்மால் கேப் ஹை ரிட்டர்ன்ஸு அஸ் வெல் அஸ் ஹை ரிஸ்க் இருக்கும். ஒரு யங் ஏஜ் அந்த மாதிரி உள்ளவங்க, நான் லாங் டேர்மில் எனக்கு பணம் தேவைப்பட்டால் போதும், வெல்த் க்ரியேட் பண்ணுறேன், ஹை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றவங்க ஈக்விட்டி ஓரியன்டாக ஹை ரிஸ்க் தீம் ஓரியன்டாக போகலாம். ஸ்மால் மிட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் லாங் டேர்ம் மோர் தென் 5 years யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஈக்விட்டி ஓரியன்டில் பண்ணிடலாம். டெட் ஓரியன்ட்னு இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், 7-8% வருது. ஸோ அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக என்ன ரிட்டர்ன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பாண்ட் ஃபண்ட்ஸு, டெட் ஃபண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை டெட் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இது ஹைப்ரிட், பேலன்ஸ்டு, அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேலன்ஸ்டு ஃபண்டுன்றது கொஞ்சம் ஈக்விட்டி பாண்ட்ஸ் ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இப்போது ஒரு ஏஜ் குரூப் ஆஃப் 60-70 இருக்காங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நமக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது, அதை விட ஒரு 1-2% எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் ஃபண்டு அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மல்டி அசட் ஃபண்டுன்னு இருக்குது. கொஞ்சம் கமாடிட்டி, அதுக்கப்புறம் பாண்ட்ஸு, ஈக்விட்டி ஓரியன்ட், இதெல்லாம் மல்டி அசட் ஃபண்ட்ஸ். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மல்டி அசட் யாருக்கு யூஸ் ஆகும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், மாடரேட் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மல்டி அசட் பண்ணலாம். அது ஒரு 3 to 5 years அந்த மாதிரி உள்ள டைம் டூரேஷனில் மல்டி அசட் எடுத்துக்கலாம். ஈக்விட்டி ஓரியன்ட்னா 5 years எடுக்க போகிறீங்க. பேலன்ஸ்டுனா ஒரு 2 to 3 years உள்ளவங்க பேலன்ஸ் ஃபண்ட் எடுக்கலாம். மல்டி அசட் எடுக்கும்போது 3 to 5 years நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மல்டி அசட் ஃபண்ட்ஸ் எடுக்கலாம். மல்டி அசட்டில் உங்களுக்கு ஈக்விட்டி இருக்கும், கோல்டு, சில்வர், அப்புறம் உங்களுக்கு டெட் ஓரியன்டாக பாண்ட்ஸ் இருக்கும், ஆர்பிட்ரேஜ் இருக்கும். ரிஸ்க் ஒவ்வொன்றும் ஒரு ரிஸ்க் கம்மியானது. ஹை ரிஸ்க் ஈக்விட்டி ஓரியன்ட், பேலன்ஸ் ஃபண்டு கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, மல்டி அசட் மாடரேட் ரிஸ்க்கு. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, இது ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் இந்த 3 வெரைட்டியும் டூரேஷனை வச்சு பார்க்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸு.
இப்போ சப்போஸ் ஒரு ஏஜ் குரூப் ஆஃப் 50, 60 ஒரு ரிட்டையர்மெண்ட்டாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு சைடு டேக்ஸ் ஓரியன்டாக பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதில் கேபிட்டல் கெயின் மட்டும்தான். நீங்கள் என்ன இன்கம் ஸ்லாப்பாக இருந்தாலும் நீங்கள் ஈக்விட்டி ஓரியன்டாவோ பேலன்ஸ் ஓரியன்டாவோ போனீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்குது. இப்போ ஒருத்தர் 30% டேக்ஸ் ஸ்லாப்பில் இருக்காருன்னா அது ஹையஸ்ட் டேக்ஸ் ஸ்லாப்னு சொல்கிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் தான் வரும். 12.5% அந்த ரேஞ்சில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான் வரும். அதனால் டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது. அது போக ப்ராஃபிட்டை எப்படி நம்ம டிசிப்ளினாக எடுக்கிறது, ஸோ அதுக்கு நீங்கள் எஸ்டபிள்யூபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ்டபிள்யூபின்னா சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் இருக்குது. நீங்கள் மாதம் எப்படி சேலரி வாங்குறீங்களோ அது மாதிரி உங்கள் ஃபண்ட்ஸ்லேருந்து எஸ்டபிள்யூபி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மந்த் ஆன் மந்த் ஒரு டிசிப்ளின் அமௌண்ட் வரும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் வாலட்டாலிட்டி உங்களோட ஃபண்ட்ஸ்லேருந்து சேம் அமௌண்ட்டு டிசிப்ளினாக வந்துட்டுருக்கும். வேல்யூவேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது லாங் டேர்மில் அட்ஜஸ்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்டபிள்யூபி பண்ணலாம், டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், ஃபார் சில்ட்ரன்ஸுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் பார்க்கலாம், இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு இருக்குல்ல, இப்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மியூச்சுவல் ஃபண்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்குறீங்க. ஸ்டாக்கோட ரிஸ்க் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு டைரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்கோட ரிஸ்க் என்ன, எப்போ வாங்கலாம் விற்கலாம் எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்டாக்ஸில் ப்ரைஸ் அப் ஆனாலும் சரி, அதில் வந்து கரெக்ஷன் ஆனாலும் டைரெக்டாக உங்களுக்கு மட்டும்தான் அது டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்டுன்றது டிஃப்ரெண்ட். ஈக்விட்டி ஓரியன்டாக உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பியூராக ஸ்டாக் வாங்குவாங்க. 99% வரைக்கும் ஸ்டாக் வாங்குறாங்க, 100% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைரெக்டாக ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட். டைரெக்டாக ரிலேட்டட்னா நீங்கள் 40 ஸ்டாக் வாங்குறீங்க, அதே தான் ஈக்குவலண்ட்டாக ஃபண்ட் மேனேஜர் வாங்குவாங்க. நீங்கள் வாங்குறதுக்கும் ஃபண்ட் மேனேஜர் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்கள் அவரோட குவாலிட்டியாகவும் இருக்கலாம். ஃபண்ட் மேனேஜர் வாங்கும்போது அதை ரிசர்ச் பண்ணி அந்த அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக, தட் இஸ் ஒரு அந்த அப்ஜெக்டிவோட லிமிட்டேஷனில் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ என்னாகும், மியூச்சுவல் ஃபண்டை அவங்க ரொம்ப பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஈக்விட்டி ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது டைரெக்ட் அஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். ரிட்டர்ன்ஸும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் எப்படி அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரிசர்ச் டீமை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த அப்ஜெக்டிவ்க்குள்ளே ஒரு லிமிட்டேஷனில் பண்ணும்போது டிஃபைனிங் அப்படின்றது எப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு டிஃபைன் இருக்கும். இது லார்ஜ் கேப்பு, இது மிட் கேப்பு, இது ஸ்மால் கேப்புன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அதுக்குள்ளே அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்குள்ளே இண்டெக்ஸில் உங்களுக்குள்ளே ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆவரேஜாக அது இண்டெக்ஸை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். ஏன்னா இது ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாரு, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் உங்களோட டைரக்ட் ரிஸ்க். பட் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எப்போ வாங்கணும் விற்கணுன்ற எல்லா டெசிஷனும் உங்களோடது. மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் தான் டிசைட் பண்ணுறாரு. ஸ்டாக் வாங்கணுமா விற்கணுமா, எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ குறைக்கலாம், ஸோ எந்த டைமில் எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எல்லா டெசிஷனும் வந்து ஃபண்ட் மேனேஜரோடது. அங்கே நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். யூ கேனாட் கிவ் தம் ரெக்கமெண்டேஷன்ஸ். இதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் டைரெக்டாக வந்து ரிலேட்ஸ். சில மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக்னால் என்ன, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மல்டி அசட் கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு நீங்கள் பார்க்க முடியும். டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரிஸ்க்கு, மியூச்சுவல் ஃபண்டில் என்ன இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரிஸ்க்குன்னு. மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜ் பண்ணுறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் யூ ஹேவ் டு மேனேஜ். ஸோ மோர் தென் 18 ஆகும்போது யூ ஹேவ் பேன், ஆதார் எல்லாமே இருக்கும். கேஒய்சி தான் ஃபஸ்ட்டு திங்ஸ். கேஒய்சியில் உங்களோட நேம், ஆதார் உங்கள் நேம் இதெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், பேன், ஆதார், ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது என்ன ரிக்குவயர்மெண்ட் டீட்டெயில்ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கேஒய்சி பண்ண முடியும். கேஒய்சி பண்ணிவிட்டு த்ரூ ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் 2 விஷயம் இருக்குது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி, ஒன் டைம் எல்லாமே வந்து நிறைய ஃபெசிலிட்டி ஆன்லைனில் இருக்குது. ஈஸியாக ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களோட கேஒய்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா ஆன்லைனில் த்ரூ எஸ்ஐபி ஒன் டைமாக பண்ணலாம். இதுக்கெலாம் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண போகிறோம் அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா
ஸோ அதுக்கு தகுந்த ப்ராசஸ் பை அப்ளிகேஷனாகவும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ண முடியும். நீங்கள் மெயினாக கேஒய்சி தான் பண்ணணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்ததுன்னா டிசிப்ளினாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ இன்வெஸ்டர் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேஒய்சி எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இது பேசிக் திங்ஸ். ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வராங்க அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு எவ்வளோ டென்யூர், அதாவது டியூரேஷன் சொல்லுவோம், 3 years 5 years நான் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக வரேன், இல்லை எனக்கு 6th இயரில் இந்த ஃபண்டு வேணும், அவர் 3rd இயரில் இந்த ஃபண்டு வேணும், இதெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு 2 yearsக்காக உள்ள ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து ஒரு ஹை ரிஸ்கில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ரிஸ்க்கு கூடவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டியூரேஷனில் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தவறுகள் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் எவ்வளோ நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியும், ஒரு இன்வெஸ்ட் பண்ணினா எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஒரு 5 years 10 years அந்த மாதிரி ஒரு அட்வைசர்கிட்ட கேட்டால் சொல்லிவிடுவாங்க. ஸோ நான் ஒரு 10 yearsல ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணுறேன், என்ன மாதிரி ஃபண்ட்ஸில் போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு அட்வைசர் சொல்லுவாங்க. ஒரு லாங் டேர்ம் போனீங்கன்னா ஈக்விட்டி ஓரியன்டாக கொடுப்பாங்க. ஷார்ட் டேர்ம் போகிறோமா அது வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கும். மிட்டு ஸ்மால் லார்ஜ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதிலெல்லாம் தனித்தனியாக ரிஸ்க் இருக்கும். தனித்தனியாக ரிஸ்க்னால் இது மார்க்கெட் ஓரியன்ட் தான். ஹை ரிஸ்க்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ரிஸ்க் இருக்குது. தீமெட்டிக் போனோன்னா எல்லா தீமும் வந்து ஒரே சைக்கிளில் ஒர்க் ஆகாது, ஆல் டைம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது. அப்போ என்னாகும், நீங்கள் தீமெட்டிக் போகும்போது உங்களுக்கு தீமெட்டிக் தேவையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நார்மல் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகிறதா, தீமெட்டிக் போகிறதா, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் போகிறதா, இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வைசருக்கு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க உங்களோட டியூரேஷனுக்கு என்ன மாதிரி ஃபண்ட்ஸு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட வெல்த் க்ரியேஷனுக்கு அக்ரெசிவ் ரிஸ்க் எடுக்கலாமா, எவ்வளோ நாளில் இந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் வேணும், என்ன அப்ஜெக்டிவ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். 2 விஷயம் பண்ணணும். இப்போ பல்காகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ மந்த் ஆன் மந்த் த்ரூ எஸ்ஐபியாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ கையில் வந்து 4 lakhs இருக்குது, நான் வந்து மந்த் ஆன் மந்த் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கையில் வச்சுட்டு மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிளாக, அதுவும் நீங்கள் டிசைட் பண்ணணும். இல்லை ஒன் டைமாக போடலாம், அது அட்வைசபிளாக, மார்க்கெட் வந்து இறங்குமா ஏறுமா அதை பற்றி தெரியுமா. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதா, பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறதா, என்ன மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாட்டினாலும் யார் மூலமாவது ஒரு அட்வைசர் எடுத்துகிட்டு, பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு அட்வைசர் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு டைரெக்ஷனை கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஏஜுக்கு உங்கள் அப்ஜெக்டிவ்க்கு இதெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ நாளில் பணம் வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்கள் இணையமான tnctamil.com இணைஞ்சிருங்க. நான் சாய்நாத்.